சீமான் வணக்கம். வணக்கம். கருணாவின் பேட்டியில உங்கள் பெயரை குறிப்பிட்டே ஒரு விஷயத்தை சொல்கிறார். தமிழகத்தில் ஈழம் தொடர்பாகவும் ஈழ மக்களின் பிரச்சனை தொடர்பாகவும் சீமான் போன்றவர்கள் நல்ல அளவில் பேசி வருகிறார்கள். ஆனால் அவர்களது முயற்சி என்பது போதாது. ஏன் அவர்கள் இலங்கைக்கு வந்து இலங்கை அமைச்சர்களோடும் அரசு அதிகாரிகளோடும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது, அழுத்தத்தை கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயம் சொல்றாரு. இரண்டாவதாக, போர் நடந்த இறுதி காலகட்டங்களில் தமிழக அரசியல் தலைவர்கள் இதை பெருமளவு அழுத்தம் கொடுக்கவில்லை, அரசியல் லாபத்திற்காக இந்த ஈழம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாரு. உங்களுடைய பார்வை என்ன? உங்களுடைய பதில் என்ன? இல்ல இப்ப நாங்க வந்து போய் இப்ப பார்க்க தயாரா இருக்கோம். இப்ப போருக்கு பின்னாடி கூட இப்ப நான் அந்த மக்களை போய் பார்க்கணும்னு எனக்கு பேராவல் இருக்குது. இப்ப நான் வந்து என்னை உள்ள விடுவாங்களா அது கேட்கிறேன். நானே இப்ப கேட்கிறேன், இந்த தொலைக்காட்சி மூலமா எனக்கு அனுமதி தர இவரை பெற்று தருவாரான்னு கேளுங்க. என்னைய வந்து நான் ஈழத்துக்கு போனது எப்படி வந்தாங்கிறத ஆய்வு செய்து என்னை கூட்டிட்டு போன யாழ் பல்கலைக்கழக மாணவனை என்னை அழைச்சிட்டு போனாங்கிறதுக்காக வராண்டால வச்சு சுடலையா? அப்ப இவங்க எனக்கு எப்படி அனுமதி தருவாங்க? அப்ப என்னை விட சொல்லுங்க, நான் வேணா போய் பார்த்துட்டு வந்து சொல்றேன். நான் வெளியில பேசுறேன், என்ன நடக்குது, அங்க என்ன நடந்திருக்குது, எவ்வளவு தூரம் மீள் குடியேற்றம் நடந்திருக்கு, என்ன உண்மையான நிலவரம்னு பேசுவோம். அனுமதிப்பாங்களா? அப்ப அது சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றது. ஏன் அவங்க வரல, ஏன் இங்க வந்து அதிபரை சந்திக்கல, பேசலைங்கிறதுல ஒரு வெட்டி பேச்சு. இங்க போர் நடக்கும் போது எங்களால் இயன்ற அளவுக்கு நாங்க வந்து முயற்சி செஞ்சோம். தீக்குளிச்சு செத்தோம், போராடணும், பட்டினி கிடந்தோம், எவ்வளவு எழுச்சியை உண்டு பண்ணோம். அந்த எழுச்சிகளை எல்லாம் அடக்கி ஒடுக்குனது அப்போது இருந்த அரசு. தமிழர்கள் வந்து தன்னெழுச்சியா தனது இனப்படுகொலை சகித்துக் கொள்ள முடியாம போராடினது இங்க எல்லாரும் போராட்டத்தையும் செஞ்சோம். பல பேர் அது அவங்க சுய தேவைக்காக பண்ணாங்க. தன்னலமற்ற இன மக்கள் சாவதை சகித்துக் கொள்ளாமலும் கத்தி கதறி வெடிச்சு துடிச்சு போராடின இளைஞர்கள் பல லட்சம் இருக்கிறாங்க. அடிச்சு அடக்கி ஒடுக்கி சிறைப்படுத்தப்பட்டு நசுக்கப்பட்டோம். அதுல என்ன கல்லூரிகளுக்கு விடுமுறை, பள்ளிகளுக்கு விடுமுறை, நீதிமன்ற வளாகத்தில் போராடிங்க வழக்கறிஞர் மீது தடியடி, நீதிபதி மீது தடியடி, இப்படி எண்ணற்ற அடக்குமுறையின் மூலம் அடக்கி ஒடுக்கப்பட்டது அந்த போராட்டம். அதை நீங்க எல்லாருமே பாத்தீங்க. இதுல இவர் கருணா போய் எவன் போராட்டம் நடத்தினா அவர் பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு இந்த நிலத்துல போராடலைன்னு சொல்றது பைத்தியக்காரத்தனம். அதுல ஒரு உண்மையை நம்ம பார்க்கணும். தமிழகம் தன் பெரிய எழுச்சியா போராடி இருந்தால் இந்தியா சொல்லி போர் நின்றுக்கும்னு. அப்ப இந்தியா சொன்னா போர் நின்றுக்கும். அப்ப இந்தியா சொன்னால் போர் நின்றுக்குங்கிற அந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு வாய்ப்பு இருந்தது. அப்ப இங்க போராடி இருந்தால், இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுத்திருந்தால், இந்தியா சொல்லி இருந்தால் போர் நின்றுக்கும் என்று சொல்றாரு. அந்த உண்மையை கவனிக்கணும். அவரே சொல்றாரு, இந்திய ராணுவம் வந்து கிளிநொச்சியில நின்னுச்சு, தாக்குதலில் ஈடுபட்டுச்சுன்னு அவரே சொல்றாரு. திரு சீமான், எங்க மூத்த செய்தியாளர் விஸ்வநாத் சில கேள்விகள் உங்களிடம் வைத்திருக்கார். விஸ்வானி தொடரலாம். உங்களுக்கு தெளிவா தெரியுது, சொல்லுங்க. திரு சீமான், இப்போ அவரோட பேட்டியில் வந்து குறிப்பிட்ட விடுதலை புலிகள் தொடர்பாக உள்ளீட்டு அரசியல், அவர்கள் உள்ளாட அரசியலை பற்றி குறிப்பிடுவது ஒரு புறம் இருக்க, மீண்டும் மீண்டும் அது 2009 முள்ளிவாய்க்கால் போரை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருப்பதை விட அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்பது பற்றி கருத்துக்களை முன்வைக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாயிருக்கிறது. இந்த அரசியலை பொறுத்தவரையிலும் நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இது ஒரு தமிழ்நாட்டில் சொல்றீங்கன்னா, நீங்க ஒரு பஞ்சாயத்து பேச வர்றீங்க, நீங்க எப்படி பேசுறீங்க? ஏமா செத்தது செத்துட்டான், கொன்னது கொன்னுட்டான், நீ கைப்பிள்ளைய 2 பிள்ளைய வச்சிருக்க, நீ சின்ன வயசா இருக்க, வாழ வேண்டிய வழியை பாருமா, ஏதோ ஐயாட்ட பேசி ஏதோ பெற்று தரேன், அதை வச்சுக்கிட்டு நீ பொழைக்கிற வழியை பாருமா, எதுக்குமா பிரச்சனை பண்ற? இது இந்த பஞ்சாயத்தை தான் நீங்க எல்லாரும் பேச வர்றீங்க. அது அழிஞ்சிருச்சு, அது முடிஞ்சிருச்சு. அழித்து ஒழிக்கப்பட்ட இன மக்கள் நாங்க. என் இனத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கான நீதியை பெற்றுத்தாங்கிறோம். அதை விட்டுட்டு ஆக போறத பாரு, ஆக போக பாருன்னா விவாதத்திற்கான விஷயமாக நானும் ஒரு செய்தி அறிவில் செய்தியாளராகத்தான் உங்களிடம் இந்த கேள்வியை கேட்கிறேன். பிறர் சொன்ன கேள்வியை தான் பிறர் சொன்ன கேள்வி கேட்டது உலகத்தார் வைக்கிறது இந்த இதைத்தான் சொல்றேன். இப்ப அடுத்த கட்டத்தை பாரு, அடுத்த கட்டத்தை பாருன்னா என்ன அடுத்த கட்டம்? அடிப்படை உரிமை, என் சொந்த நிலத்துல எனக்கான ஒரு நில உரிமை, காணி உரிமை, எனக்கான நிதி நிர்வாக உரிமை, என்னை நானே பாதுகாத்துக் கொள்ள ஒரு பாதுகாப்பு உரிமை, ஒரு காவல்துறை உரிமை. இந்த அடிப்படை உரிமையற்ற நிலையில நான் என்ன போய் அவங்க கிட்ட பேசுறது? எந்த அடுத்த கட்டம்? முழுக்க ராணுவ மயப்படுத்தப்பட்டிருக்கு. என் நிலப்பரப்பு முழுமை, என் தாய் நிலம் முழுமைக்கு சிங்கள மேல் குடியேற்றம். இதுல என்ன எனக்கான உரிமை? இதுல யார் இடத்துல போய் கேட்கறது? யாரு எனக்கு பெற்றுத்தர போறதுங்கிறதா இப்ப இருக்கிற கேள்விக்குறி. அப்ப இதுல வந்து நீங்க அடுத்த கட்டம் இதுல இருந்து பாருங்க, எவன் கொலை செய்தானோ அவனே அவனுக்கான விசாரணை நடத்தி தண்டனை கொடுத்துக் கொள்ளலாம்ங்கிறத இன்னைக்கு உலக நாடுகளினுடைய முடிவா இருக்கு. அதான் உள்ளார்ந்த விசாரணைங்கிறாங்க. இலங்கை அரசே அதற்கான போர்க்குற்றத்திற்கான விசாரணை நடத்தி கொண்டு அதற்கு ஒரு தீர்ப்பை கொடுத்துக் கொள்ளலாம்ங்கிறதா இது. இது எவ்வளவு பெரிய நியாயமான தீர்ப்புங்கிறத நீங்க தான் பார்க்கணும். இதை திரு சீமான், இப்ப கருணாவுடைய பேட்டியிலிருந்து பல கருத்துக்களை எடுக்க முடியும். ஆனா
போர்க்குற்றம் தொடர்பாகவும் அங்கு நடைபெற்ற மனித உரிமை மீறல் தொடர்பாகவும் பல இடங்களில் அவர் சில ஒப்புதல் வாக்குமூலங்களை கொடுத்திருக்கிறார் உணர்வு ஏற்படுகிறது. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? அவர் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டி இலங்கை முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சேவுக்கு ஆதரவாக சில விஷயங்களை சொல்லியிருந்தாலும் ஒரு சில உண்மைகள் அதில் வெளிவந்திருப்பதையும் பார்க்க முடிகிறது. அப்படி என்ன மாதிரியான உண்மைகளை கருணா ஒப்புதல் வாக்குமூலமாக இந்த பேட்டியின் மூலம் கொடுத்திருக்காருன்னு எடுத்துக்கலாம். இல்ல, அவரு நீங்க போரின் போது சரணடைஞ்ச வெள்ளை கொடியோட சரணடைஞ்ச அண்ணன் நடேசன் போலித்தேனு இவங்க 2 பேருமே சமாதான பிரிவு, அரசியல் துறை பிரிவு. இவங்க மக்களோடு வந்து சரணடையும் போது சுட்டு கொன்னாங்கிறத அவர் ஒத்துக்கிட்டு அவர் என்ன சொல்றாரு, அது அங்க இருந்த கட்டளை தளபதி, அங்க இருந்த போர் வீரனுக்கு அந்த ராணுவம் தான் பொறுப்பு இருக்கணும், இது வந்து தலைவர்களுக்கு தெரியாதுன்னு. அப்படின்னா அவன் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கான். தெரியல, தவறு நடந்துருச்சு, கண்டிக்கப்பட்டிருக்கா. ஆமா, அது அந்த இடத்துல பிழை நிகழ்ந்திருக்கு ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கா. இல்ல பன்னாட்டு சமூகம் அதை கண்டிச்சிருக்கா. எப்படி நீ சரணடை வந்த போராளியை கொன்னாயின்னு கேட்டிருக்கா. அன்னைக்கு இந்த கருணா அதை பத்தி குரல் எழுப்பி இருக்கிறாரா? இன்னைக்கு பேசினதா அன்னைக்கு ஒரு இது தவறு நடந்துருச்சு, இந்த மாதிரி இது தப்புன்னு அந்த இடத்துல சுட்டி காட்டினவன் தானே சரியானவனா இருக்க முடியும். பாலச்சந்திரன் படுகொலையே கொடுமையானது, அது ஏற்க முடியாதுன்னு சொல்றாரு. இவ்வளவு காலம் மௌனமா இருந்தது என்னையே, அது 5 ஆண்டுகள் வரைக்கும் வாய்மொழி இருந்தது என்னப்போ. இப்ப போய் நீங்க கேட்கலன்னா இன்னைக்கு இன்ன வரைக்கும் பேசிருக்க மாட்டாரு தானே. இப்ப நீங்க போய் கேட்டதுனால பேசுறாரு. இதே நேர்காணலை நீங்க எடுக்கல அப்படின்னா எங்க பேசுவார் அவரு? அப்ப நீங்க ஒரு தேவையான அது சொல்லுவீங்க, ஆமா குற்றம் அப்படின்னு. இது உலகம்தான் சொல்லுது அது பாவம்னா அது செஞ்சிருக்க கூடாதுன்னு. அப்ப இதுல என்ன இருக்குது, இதுல என்ன எப்படி பாக்குறது? அதனால இது இன்னைக்கு வந்து இது பேசுறத தன்னை நியாயப்படுத்தி பேசுறதுக்காக இது வந்து பேசுறதா தான் நான் இதை பாக்குறேன். இதுல மனித உரிமை மீறல், இந்த போர் குற்றம், நாங்க இதை ஏற்கவே இல்லை. தெளிவா நீங்க விளங்கிக்கிறணும். மனித உரிமை மீறல் என்பது ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும்போது உரிமையை பறிப்பது, ஒரு மனிதனின் உயிரை பறிப்பது வந்து கொலை. அது உரிமை மீறல் அல்ல. அங்க நடந்தது வெறும் கொலை அல்ல, படுகொலை. பச்சிளம் குழந்தைகள், வயது முதிர்ந்தவர்கள், கர்ப்பிணி பெண்கள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், அதுவும் வான்வழி தாக்குதல், இது எல்லாம் நடந்திருக்குது. அது படுகொலை. அது வெறும் படுகொலை இல்ல, இனப்படுகொலை. செத்தது முழுக்க தமிழன், கொன்றது முழுக்க சிங்களன். இனப்படுகொலை மட்டுமல்ல, திட்டமிட்ட இனப்படுகொலை. ஒரே ஆண்டுல போற நடத்தி முடிவு கொண்டு வரலாம். 60 ஆண்டுகளாக சிறுக அழித்து என் இனம் முழுக்கும் கொண்டு வலிக்கப்பட்டிருக்குது. அப்ப திட்டமிட்ட இனப்படுகொலை. இந்த போர் குற்றம்ங்கிறது போர் சரியானது, போர்ல சில தவறு நடந்திருக்குன்னு வரும், போர் சரியானதுன்னு வரும். போர் குற்றம்னா அந்த போரே குற்றம்ங்கிறதா நம்ம நிலைப்பாடு. இப்ப இதை வச்சுதான் நீங்க பேசணும். திரு சீமான் இணைப்புல வந்து பல்வேறு கருத்துக்களை நன்றி.